69 திரைப்படங்கள் நடித்து இளைய தளபதியின் பெயர் சூட்டப்பட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இன்றைய தளபதியின் அறிமுக கதைக்களமான நாளைய தீர்ப்பு. இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு கதை இல்லை. 1992 மாணவர்களுக்கும் மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிக்கும் இடையே நடக்கிற ஒரு போர். தாயின் அன்பான பாசத்துல வளர்ந்து வரும் கதையின் நாயகன், எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? தகப்பன் செய்யும் துரோகத்தை கண்டித்து அதை வெறுத்து தாயும் மகனும் தனியாக வாழ்ந்து ஒரு சூழ்நிலையில அவன் கல்லூரி படிக்கும் செலவை கூட அவனே ஏற்று நேர்மையான பாதையில வளர்ந்து வரும் கதையின் நாயகன். உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அவன் கல்லூரியில் நடக்கும் ஒரு சம்பவத்தால வெளியேற்றப்படுகிறான். விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதையா அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க. இத பாருமா, நானா யாத்தி வந்து போறதில்ல, தானா வர வந்த விடவும் போறதில்ல. நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? அந்த சமயத்துல மாணவர் புரட்சி வெடித்து கலவரம் நடக்கும் இருக்கும் சூழ்நிலையில ஒரு வழக்கறிஞரோட அறிவுறுத்தல் பேர்ல நாளைய தீர்ப்புன்னு ஒரு பத்திரிகை ஊடகம் மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்லணும்னு ஆரம்பிக்கப்படுது. இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும், ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். அதுக்கப்புறம் மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் செய்யும் தொழிலதிபர்களையும் மக்கள் முன் நிறுத்தி அவங்களோட முகத்திரிய கிழிச்சாங்களா இல்லையான்னு நாளைய தீர்ப்புன்னு இந்த திரைப்படம் நமக்கு தெளிவா சொல்லும். சரித்திரமே கிடையாது. தளபதியின் அறிமுக திரைப்படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா இப்போ யூடியூப்லயே இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. கூட்டி கழிச்சு பார், கணக்குல சரியா வரும்.